உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். லக்ஷ்மி, நீ முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன் கணவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஆமாமா, நீ பயப்படாத. அவர் பேசின சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்க. நம்முடைய ஆண்டவர் ஆபத்தில் தப்பு வைக்கிற தேவன் இல்லையா? ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்பு வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இந்த பிரச்சனையில் அமிழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் விட மாட்டார். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிக்கிற தேவன், ஆபத்திலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். ஆபத்து காலத்தில் வரும்பொழுது கர்த்தரை நம்புகிற பிள்ளைக அவரை நோக்கி கூப்பிடணுமா? அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இனிமையான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஆபத்தில் தப்புவிப்பார் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நாம் வாழும் இந்த உலகம் ஆபத்து நிறைந்த உலகமா இருக்கு. வீட்டிற்குள் இருந்தாலும் ஆபத்து சூழ்ந்திருக்கு, வெளியே சென்றாலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கு. எந்த தீங்கு எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஆபத்தான சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பார், நம்மை கண்மணி போல காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு நம் கண்மலையாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம் கண்மலையாகிய கர்த்தரை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவராகிய கிருபை தான். அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தினமும் புது கிருபை புது பலனால் நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். உங்கள் கிருபை தந்து இம்மட்டுமே நடத்துனீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை சேர்ந்து பாடி துதிக்கலாம். வீடுகள் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாம். அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கிருபை நினைத்து, நல்லா வீடுகளில் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் கரங்களை தட்டி உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார், சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோமா? ஆமென். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இரத்தத்தில் கிடந்த என்னை நீ கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். ஆமென். இரத்தத்தில் கிடந்த என்னை நீ கண்டு விலகி செல்லாமல் நம்ம கூடவே இந்த நடத்தினாரே. கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க
சொல்லுவோம் அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, நன்றி என்று சொல்லி தயவை ருசித்து இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். ஒன்றுமே இல்லாம துவங்கின நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றினாரே. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தோடு எதுவுமே இல்லையே என்கிட்டன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை கூட ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க என் வாழ்க்கையில, நீ எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு எல்லாவற்றையும் புதிதாய் தொடங்க செய்வார். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஒன்றுமே இல்லாம துவங்கின எண்ணம் அவருடைய கிருபை நம்மை பராமரித்தது, அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படித்து அற்புதங்கள் பல எனக்கு செய்யும். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து. சேர்ந்து சொல்லுவோம் இயேசுவா, பாருங்கப்பா, கிருபை ருசித்து நான் பாடுகிறேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு. ஆமென். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உடைந்தவன் என்று உடைந்தவர் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீர். உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நீருத்தி விளங்க செய்தி. உடைந்தவர் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீர். உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நீருத்தி விளங்க செய்தீர். கிருபையை ருசி மனதார ஆண்டவரை பாடலாம். கிருபை ருசித்து பாடுகிறேன்னு சொல்லி மனதார வீடுகள் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை பார்த்து. ஆமென். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியோடு கூட ஆண்டவரை பார்க்கிறாரே. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால். இயேசுவே
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா. உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, நன்றியுள்ள இருதயத்தோடு கூடப்பா. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை எங்க கூட இல்லைன்னா எங்களால் நடக்க முடியாது, எந்த காரியத்தை எங்களால் செய்ய முடியாதப்பா. வாழ்நாள் முழுவதும் உங்க கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சையோடு கூட அப்பா பார்த்து கேட்கலாம் ஆண்டவர். உங்க கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே முடியாதப்பா. எல்லா நேரத்திலும் அப்பா எங்களை தாங்குகிறது உங்க கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எங்களை தாங்குகிறது உங்க கிருபப்பா. பலன் தந்து நடத்துகிறது உங்க கிருபை ஆண்டவர். இந்த கிருபை நினைத்து இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லும் ஆண்டவரை பார்த்து, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்லலாம், உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ ஆண்டவரை பார்த்து முடியாது. உண்மையா உங்க கிருபை இல்லாமல் எங்களை வாழ முடியாதுன்னு சொல்லி அறிக்கை செய்து எப்போது எங்க வாழ்நாள் புது உங்க கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆமே முடியாத முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாது முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. மேலே சப்பா உங்க கிருபை இல்லாமல் எங்களை வாழ முடியாது. எப்போது உங்க கிருபை எங்களோடு தங்கி இருக்கும்படியா உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியால் அவரை துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல நம்முடைய இல்லத்தையும் தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற தீமைகளையும் ஆபத்துகளையும் நம்மை விட்டு விலக்குகிறது. இப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா,
என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ லட்சுமி. ஹலோ, என்னங்க? நான் தான் பேசுறேன். எங்க இருக்கீங்க? ஏங்க கால் பண்ணல? லட்சுமி, இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கம்மா. எனக்கு பயமா இருக்கு லட்சுமி. என்னங்க சொல்றீங்க? எல்லாத்தையும் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா நான் பண்ண தப்பு. இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். பொண்ணையும் மகளையும் பாப்பனான்னு எனக்கு தெரியல லட்சுமி. என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் மொபைலையும் இங்க புடிங்கி வச்சுட்டாங்கம்மா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. யாரோ வராங்கம்மா, நான் அப்புறம் பேசுறேன். எங்க? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா, ஏம்மா அழுறீங்க? என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நீ படு. படுமா. ஆண்டவரே, என் கணவர் பேசிட்டாருன்னு சந்தோஷப்படவா, இல்ல இந்த சூழ்நிலையில அவர் இருக்கிறாருன்னு வேதனைப்படவா? அதான் நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணிக்க. மீதியெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். சரியா? அப்புறம் உடம்ப பார்த்துக்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன லட்சுமி, எங்க இருக்க? ஜோதி அக்காவை பார்க்க வீட்டுக்கு போறேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஜோதி வீடு ரொம்ப தூரமா இருக்கு. என்ன லட்சுமி, இன்னைக்கும் வேலைக்கு போலியா? உடம்பு இன்னும் சரியாகலையா என்ன? உனக்கு உடம்புல பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாயா, அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டேன். எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை. என்ன லட்சுமி, என்னாச்சு? ஐயா, என் கணவர் கொஞ்ச நாளா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நேத்து ஃபோன் பண்ணி நான் செஞ்ச தப்புனால நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தணும் ஐயா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதட்டப்படாத லட்சுமி, உன் கணவருக்கு ஒண்ணும் ஆகாத. நீ பயப்படாத. நானும் ஜோதி வீட்டுக்கு தான் போறேன். இங்க வச்சு எதுவும் பேசிக்க வேண்டாமா, அங்க போய் பேசிக்கலாம். வண்டியில ஏறுமா? சரிங்க ஐயா. லக்ஷ்மி, நீ முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன் கணவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஆமாமா, நீ பயப்படாத. அவர் பேசின சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்க. லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நம்ம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணா உன் கணவர் பேசுவார்னு சொன்னேன். இப்ப ஆண்டவர் பேச வச்சிட்டாருல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது. உன் கணவருக்கு எதுவுமே ஆகல. அவர் உயிரோட இருக்காருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டல. சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? ஆபத்துல உதவுற தெய்வம்மா. ஆமா லக்ஷ்மி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருமா. லக்ஷ்மி,
ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமும் ஆபத்து காலத்துல உதவி செய்யறவராகவும் இருக்காருமா. நீ சோர்ந்து போகாத. இங்க பாரு லக்ஷ்மி, நான் உன்னை முதலா பார்த்த சூழ்நிலைமைய நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ ஆபத்துல மாட்டிருந்த. உன் உடம்புக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. அந்த ஆபத்துல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்தது யாருமா? ஏசுக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஆபத்தே வரலையா? எவ்வளவு பிரச்சனைய நீ சந்திச்ச, எல்லாத்துலயும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்தாருல்ல? அதத்தான் நான் உனக்கு சொல்றேன். இந்த ஆபத்துலயும் ஏசு உனக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு. அவ்வளவுதானே? நம்ம கூப்பிடுவோம். நான் நம்புறேன், இந்த ஆபத்துல இருந்து உன் கணவரை ஆண்டவர் காப்பாத்துவார்னு. நீ நம்பு லக்ஷ்மி. நம்புறேன்க்கா, வேற வழி இல்லையே. ஜோதி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போலீஸ்ல இருக்காங்க. இது குறிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேம்மா. நல்லதுப்பா. அப்படியே லக்ஷ்மி வேலை பாக்குற கடை ஓனர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரிம்மா. அம்மா, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லம்மா, அமைதியா வா. 2 நாளா நீங்க சரியில்லைம்மா. எனக்கு தெரியும், நான் தான் உங்களை பாக்குறேன்ல. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அமைதியா வரமாட்டியா? ஏம்மா கோவப்படுறீங்க? அப்பா எப்பம்மா வருவாங்க? இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்துருவாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன். அப்பா நல்லா இருக்காங்களாம். சீக்கிரமாவே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. நீ என்னைக்கெல்லாம் ஆபத்துல இருக்கியோ அன்னைக்கெல்லாம் இந்த பைபிள் உனக்கு உதவும். லக்ஷ்மி, உன்னோட இக்கட்டான சூழ்நிலை மேல இந்த பைபிள் எடுத்து வாசிக்க மறக்காத. எதுவும் தகவல் தெரிஞ்சுச்சா லக்ஷ்மி? இல்லக்கா, ஆனா என் மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கு. அவர் மறுபடியும் வருவாருங்கிற நம்பிக்கை வந்திருக்குக்கா. கண்டிப்பாமா, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா, உனக்கு கால் வந்த நம்பருக்கு நீ அடிச்சு பாத்தியா? ஆமாக்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லுது. அக்கா, போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த நான் மாலத்தி அப்பா மூலமா போலீஸ் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அவங்களும் ட்ரை பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆபத்துல உதவுற தெய்வம் நம்ம கூட தானே இருக்காரு. கண்டிப்பாக்கா. அக்கா, அதே நம்பர் தான், அவரை தான் இருக்கும். அப்ப எடுமா. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சுக்கா. அக்கா, என்னவா இருக்கும்? ஜோதிய கர்நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஒவ்வொரு வாரமும் நாம் இணைந்து செய்கிற ஜெபத்தின் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுற சத்துருவின் வல்லமைகள் அளிக்கப்படுகிறது. இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள்லாம் நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் பல தலைப்புகளின் கீழே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை அர்ப்பணிக்க வச்சு ஜெபிக்க வைத்ததிலெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம். நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருகிறது. வெளியில் அநேக இடங்களில்
இடங்களிலிருந்து வருகிற மக்கள் நாங்கள் வெளியே போகும்போதும் அநேகர் சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழே நீங்கள் ஜெபித்தீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்க, அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, இப்போ நாங்கள் மாறிட்டோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம் இல்லை. இந்த நாளில் கூட நம்ம என்ன தலைப்பில் ஜெபிக்க போகிறோம்னா, ஆபத்தில் தப்புவிப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆபத்தில் தப்புவிக்கிற தேவன் இல்லையா? ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் இல்லையா? தாவீது அப்படிங்கிற ஒரு அருமையான தேவ மனுஷனில், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன், அவர் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தின நாட்களில் சவுல் எப்படியாவது தன்னுடைய பதவிக்கு அவன் வரக்கூடாதுங்கிறக்காக அவரை கொலை பண்ணிடணும்னு சொல்லி பல விதங்களிலே போராடுகிற, தேடி அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி தேடி அலைகிறார். ஒரு முறை சீப்பூர் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல அவங்க தாவீது ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்களே வந்து சவுல் ராஜாட்ட சொல்கிறாங்க, இப்போ இங்கே தான் இருக்கிறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா காட்டி கொடுத்துருவோன்ட்டு. அந்த காரியம் தாவீதுக்கு தெரிந்த பொழுது அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாரு. அவங்க அந்த சீப்பூரார் அவங்க வந்து காட்டி கொடுத்த உடனே பாருங்கள், சவுல் ராஜாவும் அவனுடைய இராணுவமும் தாவீதையும் அவனை சார்ந்த மக்களையும் துரத்திட்டு வர்றாங்க, தேடி இன்றைக்கு கொண்டு போடணும்னு சொல்லி. ஒரு மலை, அந்த மலைக்கு அந்த பக்கம் தாவீதும் அவனுடைய ஆட்களும், அந்த மலைக்கு இந்த பக்கம் சவுலும் அவனுடைய இராணுவம் நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பாருங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இவங்க தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அவங்க தப்பித்து போக வழி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சவுல் ராஜாவும் அவனுடைய இராணுவமும் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் சூழ்ந்து கொண்டார்கள். அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி அந்த சவுல் ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு, பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்ல வச்சு, அந்த செய்தியை கேட்டு சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு வேறு பக்கமாக போக வைத்துட்டாரு. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ இப்படித்தான் ஆபத்தான சூழ்நிலை நமக்கு பல வழிகளிலே வரலாம் இல்லை? ஆபத்துங்கிறது எந்த விதத்துலேயும் எப்படியும் வரலாம். சமீபத்தில் நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வால்பாறை அப்படிங்கிற ஒரு மலையில் ஒரு வேன் போயிட்டுருக்குது. அந்த வால்பாறைக்கு போவதற்காக ஒரு வேனில் நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க. பாருங்கள், அந்த வேன் கவிழ்ந்து அந்த மலை பாதையில் கவிழ்ந்து 10 பேருக்கு மேலே உயிர் போயிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆபத்து எப்போ வேணாலும் வரும், எப்படியும் வரும். இயற்கை மூலமாக வரலாம், இல்லை இந்த மாதிரி வழியில் வரலாம், பிசாசின் மூலமாக வரலாம், பொல்லாத மனுஷங்க மூலமாக வரலாம், ஏன் ஆபத்துகளை நாமளே வருவித்து கொள்ளலாம். இப்படி பல விதங்களிலே ஒரு மனிதனை ஒரு ஆபத்துகள் சூழ்ந்து வருகிறது. அப்போ இன்றைக்கு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து வருது, இதிலிருந்து நம்ம எப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், நாடகத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு மனிதனுடைய தவறுதலினால், பண ஆசையினால் அவன் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுகிறான். இன்றைக்கு அநேகருக்கு பாருங்கள், அதிக ஆசை இல்லை, பண ஆசை. எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும், குறுக்கு வழியிலையாவது யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது மேலே வந்துடணும்னு சொல்லி பல விதங்களில் தவறான வழிகளில் போகிறதுனால அவங்களே ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க இல்லையா? பாருங்கள், இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தவறான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது ஆபத்தில் மாட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் இல்லையா? திருட்டுத்தனம் பண்ணுறது, பல துரிதமாக நம்ம மேலே வந்துடணும் அப்படின்ட்டு பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி குறுக்கு வழியில் போய் எப்படியோ போய் என்ன செஞ்சிடறாங்க, ஆபத்துகளில் மாட்டிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, சம்பாதிச்ச பணமும் இழந்து ஆபத்தான சூழ்நிலைகளில் மாட்டி ஜெயிலுக்கு போய் எவ்வளோ தவறுகள் நடக்குது இல்லையா? இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இல்லையா? தவறான வழிகளில், ஆபத்தான சூழ்நிலையில், தவறான வழிகளில் போய் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அப்போ உங்கள் பாவத்தினால், நீங்கள் செய்த தவறினால் ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். பாருங்கள், யாரையாவது வஞ்சிச்சிருக்கிறீங்களா, ஏமாற்றி இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போய் இன்றைக்கி ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, நான் செஞ்ச இந்த தப்புனால தான் எனக்கு இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் விடுவிப்பார். சரியா? அதற்காக இப்போ சகோதரியோடு சேர்ந்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா?
தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளப்பா, குடும்பங்கள் ஆண்டவரே தவறான ஆண்டவரே இசப்பா, பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு கிடக்கிறது நிமித்த ஆண்டவரே, ஆபத்தான நிலைமையிலே சிக்குண்டு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலை பெற முடியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே இசப்பா. தவறான குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க ஆண்டவரே இசப்பா. தகப்பனை தவறான தொடர்புகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே இசப்பா, பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம ஆண்டவரே ஆபத்திலே சிக்குண்டு எத்தனையோ பிள்ளைகள் கிடக்கிறாங்களே அப்பா ஆண்டவரே. சீக்கிரமாய் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே துரிதமான காரியங்களை செய்கிறாங்கப்பா. தவறான வழிகளிலே ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆண்டவரே பொய் சொல்லி ஆண்டவரே பணத்தை சம்பாத்தியம் பண்ணினது நிமித்த ஆண்டவரே ஆபத்திலே சிக்குண்டு எத்தனையோ பிள்ளைகள் கிடக்கிறாங்கப்பா. இன்னுமாய் தவறான முறையில் சொத்துக்களை ஆண்டவரை சேகரிக்கிறாங்க ஆண்டவரே. அது நிமித்தம் பாவத்தில் ஈடுபட்டு எத்தனையோ பிள்ளைகள் ஆபத்தில் சிக்குண்டு கிடக்கிறாங்கப்பா. இன்னுமாய் தவறான ஆண்டவரை ஏசப்பா சினிமாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. தவறான நாடகங்களுக்கு அடிமைப்பட்டது நிமித்த ஆண்டவரே அதன்படி நடந்தது நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்குண்டு விடுதலை பெற முடியாம ஆண்டவரே ஆபத்தில் சிக்குண்டு கிடக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. யார் யார் ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அந்த ஆபத்து என்னிடத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறதே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி யார் யார் ஆண்டவரே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. ஆவியானவர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தகப்பனே, தன்னுடைய தவறை உண்மையாய் உணர்ந்து அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆபத்தான சூழ்நிலைகளை இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி ஒரு சமாதானத்தின் வழியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், சரீரத்தில் இன்னைக்கு பலதரப்பட்ட ஆபத்தான வியாதிகள் வருது இல்லையா. கிட்னி பாதிக்கப்படுது, இருதயம் பாதிக்கப்படுது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது. சரீரத்தில் இன்றைக்கு ஆபத்தான வியாதிகள் ஏன் தெரியுமா? தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லையா. துரித உணவுகளை சாப்பிட்றது, கண்டதையும் சாப்பிட்டு இந்த சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது, ஆயில் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது, இப்படி தவறான உணவு பழக்க வழக்கங்களினால இன்றைக்கு அநேகருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க இல்லை. எத்தனை குடும்பங்கள் இப்படி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மதுபான பழக்கங்கள், இன்னும் போதை பழக்கங்கள், போதை ஊசியை போட்டுக்கிறது, இப்படி பல காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு சரீரத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. டாக்டர் கூட சொல்லிட்டாங்க, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற முடியாது, நீங்கள் உங்கள் கடவுளை நோக்கி வேண்டுங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு நீங்கள் கூட பயத்தோடு இருக்கலாம், இந்த ஆபத்தான ஒரு கண்டிஷனில் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் கூட இருக்கலாம். இன்றைக்கு உண்மையாக ஆண்டவர் என் சரீரத்தை நீங்கள் கொடுத்த இந்த ஆலயத்தை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. தவறான உணவு பழக்கங்கள், மதுபானம், இப்படி பல காரியத்தை நிமித்தம் இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை தாங்க, அல்லது என் கணவரை மன்னிங்க, பிள்ளைகளை மன்னிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தருவார். ஜெபிக்கலாமா சகோதரியோடு சேர்ந்து? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்கப்பா. வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த துரித உணவு நிமித்தம் ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தையே கெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இது தவறு என்று உணர்ந்து ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை கொடுங்க ஏசப்பா. தேவ ஆவியானவர் இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. மதுபானம் பழக்கத்தினாலும் கஞ்சா பழக்கத்தினாலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. தேவன் தங்கும் ஆலயம் தன்னுடைய சரீரம் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. தங்களுடைய
தங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்க அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. இனி தவறான உணவு பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஏசப்பா அந்த பிள்ளைகளை நீரே பாதுகாத்து கொள்ளுங்க. தங்களுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு நீரே கொடுப்பீராக ஏசப்பா. இனி அந்த பிள்ளைகள் மதுபானத்திற்கும் போதை வசுகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்காதபடி ஏசப்பா தேவ ஆவியானவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தங்களுடைய பாவங்களை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அறிக்கையிட்டு ஜெபிப்பதற்கு நீரே உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவ ஆவியானவர் நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய தவறினால தான் இந்த தப்பு என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் வந்ததுன்னு உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு விரோதிகளினால் ஆபத்துகள் இல்லையா? ஒரு தொழில் செய்வாங்க, ஒரு வியாபாரம் செய்வாங்க, அதுக்கு போட்டி அநேக விரோதிகள் பாருங்க அவங்களுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை செய்கிறாங்க இல்லையா? அது நிமித்தம் ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, பொல்லாத பிசாசு இன்றைக்கு அநேகருக்கு விரோதமான இந்த பில்லி சூனியம் மந்திர கிரியைகள் இப்படி செய்வது நிமித்தம் பிசாசினுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நம்ம செபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி குமாரனாகிய இயேசு இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி சகோதரியோடு கூட சேர்ந்து நம்ம செபிக்கலாமா? செபிக்கலாம். தகப்பனே மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே தங்களுடைய வியாபாரத்தில் வேலையில் ஆண்டவரே தங்களுடைய தொழிலில் ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தினால பலவிதமான ஆண்டவரே அப்பா எதிராக எழும்பின மக்களினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் ஆண்டவரே செய்வதறியாது திகைத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலைமையில இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும், இந்த இடத்துல இருந்து நான் எப்படி இனி நான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி ஆண்டவரே ஒருவித ஏக்கத்தோடு கூட கலக்கத்தோடு கூட ஆண்டவரே பயந்து போன நிலைமையில எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே உடைக்கப்பட்ட நிலைமையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன உங்க வார்த்தையின்படி உங்களை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இழந்து போன ஆண்டவரே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே பிசாசின் கிரிகளினால பாதிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. தங்களுக்கு விரோதமான மக்கள் பொல்லாதவர்கள் எழும்பி செய்த காரியங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில காணப்படுகிற இந்த பிள்ளைகளுக்காக ஏசப்பா நீங்க சிலுவையில மரித்தீங்களப்பா, இவர்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் இவர்களுடைய எல்லா போராட்டங்களையும் கத்த நீங்க ஜெயமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே குமாரனாகிய இயேசு இந்த பிள்ளைகளை நீங்க விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் எல்லா ஆண்டவரே மந்திர பில்லி சுனித்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெய கிறிஸ்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயமாய் எல்லாவற்றையும் மாற்றி விடுவீராக. நீங்க அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து விடுவித்து அவர்களை சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை எல்லாம் கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனத்தின்படி நாம் விசுவாசத்தோடு ஏறெடுத்த அத்தனை ஜெபங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் பதில் கொடுப்பார். எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை பேதுருவுக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்.
அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இவங்க சாயங்காலத்தில் தான் படகுல ஏறினாங்க. இருள் சூழுகிற நேரம், நடுக்கடல் வந்துச்சு, எதிர்காற்று, பயங்கரமான காற்று, படகை செலுத்த முடியலை. நடுக்கடலில் படகு அகப்பட்டு கொண்டது. இப்போ எதிர்காற்று இருக்குது, காற்று அடிக்குது, படகை செலுத்த முடியலை. எல்லாருக்கும் ஒரு பயம். வேதம் சொல்லுது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு வருகிறார். அவங்களுக்கு ஜாம கணக்கு எப்படின்னா, மாலையில் 6 மணிலிருந்து 9 மணி, ஒவ்வொரு 3 மணி நேரமும் ஒரு ஜாமமாய் கணக்கிடுவாங்க. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரை 1ஆம் ஜாமம், 9 மணிலிருந்து 12 மணி வரை 2ஆம் ஜாமம், 12 மணிலிருந்து 3 மணி வரை இரவின் 3ஆம் ஜாமம், 3 மணிலிருந்து 6 மணி வரை 4வது ஜாமம், மறுபடியும் பகலில் 6லிருந்து 9 வரை பகலில் 1வது ஜாமம். அதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ வசனம் சொல்லுகிறது, 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மீது நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அப்போ என்ன டைம்? 4ஆம் ஜாமம்னா அதிகாலை 3 மணி. இப்போ இயேசுவை நோக்கி பார்க்குறார், மெதுவாக கால் எடுத்து வைக்கிறார். படகு இந்த பக்கம், இயேசு இந்த பக்கம், ரெண்டுக்கு நடுவில் வந்துட்டார். இப்போ தான் மெதுவாக திரும்பி பார்க்குறார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை நோக்கி நடக்கிறார். இப்போ படகு இயேசு ரெண்டுக்கு மத்தியில் பேதுரு வந்துட்டார். சில அடிகள் எடுத்து வச்சுட்டார். ரொம்ப சந்தோஷம். இப்போ இயேசு மீது இந்த கண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி பார்க்குறார். காற்று தெரியுது, அலைகள் கொந்தளிக்கிறது தெரியுது. உடனே பயந்து அமிழ்ந்து போகையில், ஏன் அமிழ்கிற சூழ்நிலை வந்துச்சு? கண்ணை இயேசுவின் மேலிருந்து வேறு பக்கம் திருப்பினார். சூழ்நிலைகளை பார்க்கிறார். பார்த்த உடனே தான் பயம் இருக்கிறது. பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்து. பேதர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, நடுக்கடல், அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. பெரும் காற்று, சுழல் காற்று வீசுகிறாரு. ஆபத்தான சூழ்நிலையில பேதர் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நல்ல காரியம் செய்தார். இயேசுவை கூப்பிட்டார். ஆண்டவரே ரட்சியும், லார்ட் சேவ் மீ, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும். அதுதான் பேதர் செய்த ஒரு பெஸ்டான ஒரு காரியம். அதை ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என் மகனை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகளே உன் குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், மன அழுத்தத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் பலவீனத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் கவலைக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் துக்கத்திலே பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ விடுதலை பெற ஒரே வழி, கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பேதுரு கூப்பிட்டார், ஆண்டவரே ரட்சியும். அங்கிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணல, பேதுருவே ஏன் என்ன பார்க்காம அங்க திரும்பின நீ? ஏன் என்ன பார்க்காம காத்த கடலை பார்த்த நீ? தப்பு பண்ணிட்டல்ல அப்படின்னு ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணவில்லை. கூப்பிட்ட உடனே கரம் நீட்டிட்டார். அமிழ்ந்து போக விடவில்லை, தூக்கிட்டார். நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை அமிழ்ந்து போகாது. உங்களுடைய குடும்பம் அமிழ்ந்து போகாது. நீங்க இந்த பிரச்சனையில் அமிழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் விட மாட்டார். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிக்கிற தேவன், ஆபத்திலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். சகோதரன் மோகன் சிலாசஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா பானா அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சியில் மூலமாக உங்களோடு கூட பேசுவதிலே, உங்களை சந்திப்பதிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலும் என்ன தலைப்பில் நம்ம வேத வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோன்னா, இயேசு ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவன், ஆபத்தில் தப்புவிப்பார். அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு ஆபத்து எப்போ வரும் சொல்ல முடியுமா?
முடியாது. எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆபத்து வரும்போது மனிதன் தடுமாறிடுவான், நிலை குலைஞ்சிருவான். எங்கே போவது, என்ன செய்வது, எப்படி வாழ்வது, இந்த காரியத்தை எப்படி சமாளிப்பது, இதில் நம்ம மாட்டிக்கொண்டோமே, சிக்கிக்கொண்டோமே, இந்த ஆபத்து நமக்கு வந்து விட்டதே, இந்த ஆபத்தில் நம்ம கலங்குகிறோமே, கண்ணீர் வடிக்கிறோமே, பல கேள்விகள், பல சிந்தைகள். எங்கே ஓடுறது, எப்படி இந்த ஆபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை தப்புவித்து கொள்ளுவது, எங்கெல்லாமோ தெரிகிறோம், எங்கெல்லாமோ ஓடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. அப்போ ஆபத்து இந்த நேரத்தில் தான் வரும், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற ஒரு காரியம் அல்ல. இந்த ஆபத்து எத்தனை விதத்துலேயும் நமக்கு வரலாம். பாருங்கள், வியாதி வரும்போது ஒரு ஆபத்து வந்து கஷ்டமான சூழ்நிலையில் டாக்டர் வாயில் என்ன வருமோ, என்ன சொல்லுவாங்களோ திக்குன்னு மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது வியாதியில் ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கலங்குறோம். இயற்கையினால் அழிவுகள் வரும்போது நம்ம எதிர்பாராத விதமாக எத்தனையோ இழப்புகள் வரும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது நம்ம கலங்குறோம், தேங்குறோம். இன்னும் நமக்கு சூழ்நிலை, கவனக்குறைவு, அல்லது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கவனக்குறைவுனால நம்ம ஓட்டுறதுனால ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறோம், மாட்டிக்கொள்ளுகிறோம். இப்படி பல சூழ்நிலைகளை ஆபத்து வரும் பொழுது நம்மை சந்திக்கும் போது நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவதுண்டு, நிலை குலைவதுண்டு. அப்படி ஒரு சூழ்நிலைகளை நம்ம தள்ளப்படுகிறோம். சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மளை படைச்சிட்டு, இந்த உலகத்தை படைச்சி, மனுஷனை படைச்சிட்டு அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்ம சந்திக்கிற, நம்ம வாழ்கிற நம்ம வாழ்க்கைக்குள்ள அவர் கடந்து வந்து நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வேன், எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும், நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்வேன்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் அக்கறை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன், ஒரு அன்பான தேவன். அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஆபத்து வந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு ஆபத்துல, ஏதோ ஒரு கஷ்டத்துல அந்த சிக்கிக்கிட்டு நீங்க அதுலேருந்து வெளியே வர முடியாம, ஏதோ ஒரு இழப்புல, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு ஆபத்தான, ஒரு இக்கட்டான நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆபத்து நேரத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு என்ன செய்வாரா? நம்மளை தப்பு வைப்பார், நமக்கு உதவி செய்வார். தப்பு வைத்ததுக்கப்புறம் அப்படியே போயிடலாமா? இல்லை, அவரோட நாமத்தை நாம் உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். கர்த்தர் அந்த இருதயத்தை எல்லாம் பார்க்குறார். அப்போ நம்ம தப்பு வைக்கும்போது நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. சங்கீதம் 20:1 பாருங்கள், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஒரு இக்கட்டும், ஒரு கலக்கம், அந்த சூழ்நிலையில் இயேசு அந்த ஆபத்து நாளில் நம்ம கூப்பிடுதலை கேட்பார், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 91:15 நம்ம வாசிக்கும் போது அங்கே கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 91:15 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அவனை தப்புவிக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் ஆபத்து காலத்தில் வரும்பொழுது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடணுமா, அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போது தப்பு செஞ்சிட்டோம், ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம், ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு இயேசு மட்டும்தான் முடியும், இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்கள் பாரம், உங்கள் கஷ்டம், உங்கள் வேதனை, நீங்கள் என்ன சூழ்நிலையில் வழிமாறி போனீங்க எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர் ஆண்டவர்
இயேசு. அவர் சொல்லுகிறாரு, அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நம்மை கனப்படுத்துகிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அதை நம்ம அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நமக்கு தகப்பனல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் நம்ம கூப்பிடும்போது அவர் நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்னும் சங்கீதம் 46:1 பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு ஆபத்து வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது கைவிடுகிற தேவன் அல்ல. அவரோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலம் அது. அப்போ அந்த நாட்களில் ஒரு குடும்பத்தார் எங்களை அந்த ஊருக்கு ஊழியத்துக்காக அழைச்சாங்க. நாங்கள் இயேசு விழிக்கிறார் குழுவிலேருந்து ஒரு குழுவாக அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த கூட்ட முடிவில் அந்த கூட்டத்தை ஏன் ஒழுங்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி தெரியுமா? அந்த சகோதரிக்கு ஹார்ட்டில் பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் டாக்டருடைய ஆலோசனைப்படி அவங்களுக்கு என்னென்னா, ஒரு குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தை அவங்களுக்கு உண்டாகக்கூடாது. அப்படி தான் அவங்க டாக்டர் ஆலோசனை பண்ணாங்க. எனக்கு ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, இனி உங்கள் சரீரத்தில் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, அதனால் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வருடங்கள் கடந்து போனது. அவங்க மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனோடனே டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தோமே, குழந்தை உண்டாகாதபடி பார்த்துக்குங்கன்னு சொன்னோமே, இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் நிற்கிறீங்க, என்ன செய்கிறது? அப்போ ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. பிரசவ நாள் நெருங்கி வந்தது. அப்புறம் அவங்க முடிஞ்ச அளவு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நாள் நெருங்கி வந்த உடனே இவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது எங்களுக்கு அந்த குழந்தைய, ஆண்டவரை தவிர இந்த சூழ்நிலையில் தாயும் குழந்தையும் வேறு பிரிக்கணும்னா ஆண்டவர் தான் உதவி செய்யணும். டாக்டர்களே பயப்படுறாங்க. இந்த ஹார்ட் இவ்வளோ வீக்காக இருக்கும்போது எப்படி இந்த குழந்தைய இந்த சகோதரியால் பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்போது அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு அந்த ஹார்ட்டு, அந்த உடம்பு ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ எப்படி தான் இந்த குழந்தையும் தாயும் வேறு பிரிக்கிறது? ஒன்றுமே தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க, கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க. அவங்க ஓடுறது, அவங்க கூடுகிறது, அவங்க பேசுறது, இதெல்லாம் பார்த்தா இந்த சகோதரியுடைய கணவருக்கு என்ன செய்யறது, எப்படி போவது, என்ன பண்ணுவது, ஒன்றுமே தெரியல. இந்த குழந்தை, மூத்த குழந்தைய, சின்ன குழந்தை, அதையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த 2வது குழந்தைக்கு பிரசவத்துக்காக போராடி கொண்டிருக்கிற மனைவியை ஒரு பக்கம் பார்க்குறாரு, அந்த குழந்தைய ஒரு பக்கம் பார்க்குறாரு. என்ன செய்யறதுன்னு அந்த கணவருக்கு தெரியல. கடைசியில் ஆண்டவரை தவிர வேறு வழி இல்லை. அவர் செவுத்தில் போய் முட்டி அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்குங்க, எனக்கு ஒரு வழியுமே தெரியல. டாக்டர்களாக சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஒரு முறை மனைவியை குழந்தையும் வேறு பிரித்து கொடுத்துருங்கப்பா, அந்த பிரசவத்தில் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறி அந்த கணவர் அழுகிறாரு. வழியே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ராவெல்லாம் அழுகிறாங்க. டாக்டர்களாக சொல்கிறத பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சகோதரியை என்ன போர்டு கொண்டு போகிறதா, ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகிறதா, டாக்டர்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்கள அப்படியே இந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டு அவங்க ஆலோசனை செய்துட்ருக்குறாங்க. இந்த சகோதரி எல்லாரையும் பார்க்குறாங்க, டாக்டர்களை பார்க்குறாங்க. கணவர் அழுகிறாரு, எட்டி பார்க்குறாங்க, வெளியில் போகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அந்த சூழ்நிலையில் அந்த மனைவி கண்ணீரோடு அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, இதுதான் என்னோட கடைசி தருணமாக இருந்தா என்னைய பரிசுத்தப்படுத்தி உங்கள் ராஜ்யத்தில் எடுத்துக்கோங்க. நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிங்க. நானும் பரலோகத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட அழுது, தாயும் குழந்தையும் வேறு பிரிக்கணும்னா உங்கள் சித்தத்தின்படி ஆகணும், அல்லது இதுதான் என்னோட கடைசி தருணம்னா
உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்து அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்களாம். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சுது. அந்த ஸ்ட்ரெச்சரில் அவங்க படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே கணவரோ அழுது செவுத்தில் தன்னோட தலையை முட்டி கொண்டு அவர் அழுது கண்ணீரோடு கூட, ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, இந்த ஆபத்து நேரத்தில் நான் எங்கே போவேன், யாரை நம்புவேன், யாரை கூப்பிடுவேன், எங்களுக்கு யார் உதவி செய்வாங்க, டாக்டர்களே புலம்புறாங்களே, டாக்டர்களே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைக்கிறாங்களே, நான் என்ன செய்யறதப்பா, உங்களை தவிர எனக்கு வேறு வழியே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதாங்களாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த ஜெபத்தை கேட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சிஸ்டரை வார்டுக்கும் கொண்டு போகல, ஆப்ரேஷன் தேட்டருக்கும் கொண்டு போகல. ஒரு செகண்டில் பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ப முடியாத ஒரு காரியம். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பலத்த காற்று வந்துச்சான். அது எப்படி காற்றுனா புயல் காற்று மாதிரி வந்துச்சான். அந்த மரங்களெல்லாம் அசைது, கொப்புகளெல்லாம் உடையுது, அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் தூக்கி வீசப்படுகிறது. அவ்வளோ ஒரு பெரிய பலத்த காற்று அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மட்டும் வீசுதான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வீசின கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த குழந்தை அந்த தாய் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு, நர்சஸ் எல்லாம் எதிர்பார்க்கல, டாக்டர்களை எதிர்பார்க்கல. அந்த குழந்தை தாய் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்த உடனே, எல்லாரும் எதிர்பார்க்காத அந்த சூழ்நிலையில் வந்த உடனே ஓடி போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எப்படி நடந்தது, எப்படி இது நடக்க முடியும், இது சாத்தியமே இல்லையே, இதை நம்பவே முடியலையே, இந்த சிஸ்டருக்கு ஒரு பெயின் வரல, நம்ம ஆப்ரேஷன் பண்ணலை, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த குழந்தைய ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அன்றைக்கு அந்த தாயும் குழந்தையும் கர்த்தர் வேறு பிரித்தார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாருனாலும் சரி, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. அன்றைக்கு உதவி செய்த ஆண்டவர் அன்னைக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக தான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி எங்களுக்கு உதவி செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த நன்றி கடனை தான் அந்த கூட்டத்தை வைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த சாட்சி எல்லா வந்த மக்களுக்கு மத்தியிலையும் அவங்க சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் கூட ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகனே, நீ இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டியா, உன்னை யாரும் புரிஞ்சுக்க முடியலையா, நான் எப்படி அதுலேருந்து வெளியே வருவேன், நான் தனிமையிலேயே இதில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன் நினைக்கிறியா, உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஆண்டவரை நோக்கி இப்பவும் கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களோடு நீங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக வேலைக்காக ஸ்தோத்திரப்பா, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்க்குறப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று உங்கள் வசனம் சொல்லுகிறதப்பா. எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ ஆபத்து விபத்துகளை சிக்கிக்கொள்ளும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது எங்களை தப்புவித்து வழி நடத்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறீரப்பா. அந்த தகப்பனை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருந்தபடியினாலே, நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே இப்போ உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் இணைந்து உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்களை தவிர வேறு வழி இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகளோட கண்ணீரை துடையுங்க, சந்தோஷப்படுத்துங்க, மகிழ பண்ணுங்க. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும்
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.